நான் பாரம்பரிய ஜோதிடர் பா. ரவிக்குமார். இப்போ நாம் பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு தலைப்பு அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஜூலை மாதத்துக்கு உண்டான மாத பலன்களை பற்றி தான் இந்த காணொலியில் பார்த்துட்ருக்குறோம். இந்த ஜூலை மாதம் தனுசு ராசியில் பிறந்த உங்களுக்கு என்னென்ன மாற்றங்களை கொடுக்க போகிறாரு அப்படின்றத பற்றி தான் நம்ம ஆதாரப்பூர்வமாக பார்த்துட்ருக்குறோங்க. சரிங்களா? தனுசு ராசியாதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா குரு பகவான். எங்களுக்கெல்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா குரு பகவான் அவர் ஒரு கிரகம், அவ்வளோதான். ஆனால் உங்களை பொறுத்த வரைக்கும் அப்படி இல்லை. உங்கள் ராசியாதிபதியே குரு தான். பொதுவாகவே அதாவது சம்சாரி போன சகலமும் போன மாதிரின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா பொண்டாட்டி ஒன்று போச்சுன்னா சகலமும் போன மாதிரின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? அந்த மாதிரி உங்கள் ராசியாதிபதி ஒன்று கெட்டு போயிட்டால் சகலமும் நமக்கு இழப்பீடு தான். இதை நான் ஏன் சொல்கிறேன்னா, உங்கள் ராசியாதிபதி போன மாதத்து வரைக்கும் பார்த்திங்கன்னா அவர் உங்களுக்கு 7ஆம் இடத்துல கலஸ்திரஸ்தானத்தில் இருந்தார். கலஸ்திரஸ்தானம் அப்படின்னா 7ஆம் இடம் அற்புதமான இடம். குரு உங்களுக்கு மிதுனத்திலிருந்து உங்கள் ராசி பார்த்துட்டு இருந்தார். குரு மிதுனத்திலிருந்து உங்கள் ராசி பார்த்தாரு. உங்கள் ராசிக்கு 7ல் குரு இருந்தார். அற்புதமாக இருந்தார். அதனால் தனுசு ராசிக்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா எல்லாத்தினுடைய பார்வையும் உங்கள் ராசி மேலே தான் இருந்தது. குரு 7ஆம் இடமா உங்கள் ராசி பார்த்தாரு. சனி பகவான் 10ஆம் இடமாக பார்த்துட்ருக்கிறாரு. ராகு 3ஆம் இடமாக பார்த்துட்ருக்கிறாரு. தனுசு ராசிக்கு தான் சூப்பராக இருக்குதுன்னு சொல்லியிருப்பாங்க. நானும் சொல்லியிருக்கேன். ஆனால் இப்போ 7ல் இருந்த குரு 8ல் போய் உட்காந்துட்டார். அப்போ 8ல் போய் குரு உட்காந்துட்டா அஷ்டமத்து குரு. அஷ்டமத்து குரு நஷ்டங்களை பண்ணிட்டு போயிடுவான்றது ஐதீகம். இது ஒரு போதாத காலம். நல்லா புரிஞ்சுக்கிடுங்க. சுத்தமாகவே குரு உங்கள் ராசியாதிபதி 8ல் போய் உட்காந்துட்டார். அப்போ 8ஆம் இடத்துல போய் அஷ்டமத்து குருவாக உட்காந்ததுனால அவர் ரொம்ப 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 ஸ்லோவாக ரொம்ப வேலை செய்வார். 100ல் போகிற வண்டி 100ல் போகிறதோ 70ல் போகிறதோ 80ல் போகிறது கூட ஒரு ஆச்சரியம் இல்லை. ஆனால் ஒரு 20-30ல் போகிறது ஆச்சரியம் தானே. அந்த மாதிரி ரொம்ப ஸ்லோவாக போகுது. இது ஒரு ஆச்சரியமாக நம்ம பார்க்க வேண்டிய ஒரு நேரம் தான். ஆச்சரியம்னா நீங்கள் ரொம்ப பெருமையான ஆச்சரியம்னு சொல்ல வேண்டாம். அதாவது கவலைக்கிடமான ஒரு ஆச்சரியமாக பார்க்க வேண்டிய விஷயம். இது ஏன் சொல்கிறேன்னா, குரு 8ல் போய் உட்காந்துட்டாரு அஷ்டமத்து குருவா. அதனால் என்ன இருக்கோ அதை வச்சு வாழ கற்றுக்கோங்க. கூட்டு தொழில் பண்ணுறதோ, ஜாமீன் எழுத்து போடுறதோ, 10 ரூபா வாங்கி கொடுக்குறதோ, மற்றவங்க விஷயத்தில் தலையிடுறதோ தயவு செய்து வேண்டாம். இது மாதிரி குரு மட்டும் பற்றி பேசணும்னா நான் பேசிகிட்டே இருக்கலாம். மற்ற கிரகங்களை பற்றியும் நம்ம பேசிதாகணும். அதனால் குரு இப்போ நல்லா இல்லை. கமிட்மெண்ட் கம்மி பண்ணிக்கோங்க. தேவையில்லாத விஷயத்தில் மூக்கு நுழைக்காதீங்கன்னு சொல்லுவேன். 1. அடுத்தது பார்த்துட்டிங்கன்னா, உங்களுக்கு 2ஆம் இடமும் மற்றும் 3ஆம் இடம் மகர ராசி கும்பராசிக்கு அதிபதி சனி பகவான் இப்போ உங்களுக்கு உட்காந்துருக்கக்கூடிய இடம் 4ஆம் இடத்துல. சனி பகவானாவது நல்லது பண்ணுறாரா அப்படி பார்த்தா 27ஆம் தேதி வரைக்கும் அவருமே உங்களுக்கு நல்லது பண்ணல. ஏன்னா சனி பகவான் இப்போ உங்களுக்கு அர்த்தாஷ்டம சனியை பார்த்துட்ருக்கிறார். அதாவது அர்த்தாஷ்டம சனின்றது 2.5 வருஷம். 1 வருஷம் 5 மாதமாக உங்கள் நேரம் அதுவும் நல்லா இல்லை. அர்த்தாஷ்டம சனி கண்டதும் தண்டம் மன்னி கைப்பொருள் விரைய மன்னி பண்ட ஊர் நாட்டை விட்டு வனவாசம் போகாத கொடுமையாக இந்த 1 வருஷம் 5 மாதமாக இருக்குது. எலி தூக்கி பூனை மேலே போடுறது, பூனை தூக்கி எலி மேலே போடுறது, அங்கே வாங்கி இங்கே கட்டுறது, இங்கே வாங்கி அங்கே கட்டுறது, இது போல தான் உங்கள் ரொட்டேஷன் தான் போல ஓடிட்டுருக்குது. முடிஞ்ச வரைக்கும் இந்த மாதம் 27ஆம் தேதி, அதாவது இந்த ஜூலை 27ஆம் தேதி சனி பகவான் மீன ராசியிலேயே இருந்து மீன ராசியிலே வக்கரம் அடைஞ்சு மீன ராசியில் வக்கர நிவர்த்தி ஆகிறார். 138 நாள். ஜூலை மாதத்தில் பார்த்திங்கன்னா ஒரு 5 நாள். அடுத்தது பார்த்திங்கன்னா ஆகஸ்ட் மாதம், ஜூலைக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா ஆகஸ்ட் மாதன்றது ஒரு 30 நாள். அதுக்கப்புறன்றது செப்டம்பர் மாதம். அதுக்கப்புறன்றதை பார்த்தா அக்டோபர் மாதம். அதுக்கப்புறம் நவம்பர் மாதம். அதுக்கப்புறம் டிசம்பர் மாதத்தில் தான் 11ஆம் தேதி தான் வக்கரம் நிவர்த்தி ஆகிறார். அப்போ இந்த 138 நாளுமே மற்ற ராசிக்காரர்களுக்கு நல்லா இருக்குதோ இல்லையா, உங்களுக்கு நல்லா இருக்குது. அர்த்தாஷ்டம் சனி இல்லையா, சனியோடைய தாக்கம் இருக்கு இல்லையா, அது குறைகிறதுக்கு வேணால் பார்க்க. அப்போ இந்த மாதம் பொறுத்த வரைக்கும் எப்படி குரு கெட்டு போயிட்டாரு, அதாவது அஷ்டமத்து குருவாக இருக்கிறாரு. சனி பார்க்கும்போது அர்த்தாஷ்டம சனியாக இருக்கிறார். 27ஆம் தேதி தானே சனி வக்கரமாகிறாரு. லாஸ்ட் 4 நாள் இருக்கும்போது தான் உங்களுக்கு நல்லா இருக்குது. அப்போ இந்த மாதம் அடுத்த மாதம் நல்லாயிருக்கும்.
சரிங்களா? அடுத்தது உங்களுக்கு 5ஆம் இடம் புத்திரஸ்தானத்துக்கும் 12ஆம் இடம் விரயஸ்தானத்துக்கும் அதிபதினு சொல்லக்கூடிய செவ்வாய் 6ல் போய் உட்காந்துட்டார். 6ஆம் இடம்னா நம்ம என்ன சொல்கிறோம்? வம்பு, வழக்கு, கோர்ட்டு, கேஸு, பஞ்சாயத்து, அவமானம், சிரமங்களுக்கு உள்ளாகிற இடம் தான் 6ஆம் இடம். அடிமை தொழிலுக்கு 6ஆம் இடம். அப்போ சம்பளம் வாங்கிட்டு இருக்கிறவங்களுக்கெல்லாம் பாருங்கள், ஒன்றும் பெரிய வளர்ச்சியெல்லாம் ஒன்றும் இல்லை. அப்புறம் கூலி வேலைக்கு அன்றாட கூலி வேலைக்கு போகிறவங்க அவங்க கூட நல்லா இருக்கிறாங்க. இன்றைக்கி என் வேலை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முன்னேற்றமும் இல்லைங்க. ஒரு கிணத்துல போட்ட கல் மாதிரி தான் கிடக்குறேங்க. எந்த பெருசாக வளர்ச்சி இல்லைன்னு சொல்கிற அளவுக்கு தான் இருக்குது. ஏன்னா இந்த மாதம் முழுவதுமே செவ்வாய் 6ல் தான் இருப்பார். 6ஆம் இடம் போது வம்பு வழக்குகள் உங்களை தேடி வரும். கண்டிப்பாக தேவையில்லாத விஷயத்தில் நமக்கு வந்து இன்வால்வ் ஆகாதீங்க. அப்படி ஆகிட்டிங்கன்னா மற்றவங்க தப்பிச்சுக்குவாங்க, நீங்கள் மாட்டிக்குவீங்க. நண்பனுக்கு ஒரு பிரச்சனை, மாமனுக்கு ஒரு பிரச்சனை, மச்சானுக்கு ஒரு பிரச்சனை, சொந்தத்துக்கு ஒரு பிரச்சனைன்னு மட்டும் கண்டிப்பாக தயவு செய்து சொல்கிறேன், போய் நிற்காதீங்க. சரிங்களா? அதே அடுத்தது வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு 6ஆம் இடமும் மற்றும் 11ஆம் இடத்துக்கு அதிபதினு சொல்லக்கூடிய சுக்கிரன் அவருமே இப்போ உங்களுக்கு 8ஆம் இடத்துல உட்காந்துட்டார். எல்லாமே பாருங்கள், உங்களுக்கு 6, 8, 12 கிட்டத்தட்ட எல்லாமே அந்த லைனே வருது. அப்போ இதில் என்ன ஒரு விஷயம்னா, பொதுவாகவே 8ஆம் இடத்துல அதாவதுன்றது 3 கிரகம், குரு, சுக்கிரன், புதன் 3மே 8ல் போய் மறைஞ்சிட்டார். அடுத்தது பார்த்திங்கன்னா 6ஆம் இடத்துல போய் செவ்வாய் மறைஞ்சிட்டார். இதில் எப்படி பார்த்தாலுமே நமக்கு வந்து கமிட்மெண்ட் இல்லை அப்படின்னா ஜமாளிச்சிக்கலாம். கமிட்மெண்ட் அதிகமாக இருந்ததுன்னா கண்டிப்பாக இந்த மாதம் கொஞ்சம் கடை வாங்கி கட்டக்கூடிய நிலமை தான். கொஞ்சம் கவனமாக இருங்க. ஏன்னா பொதுவாக எனக்கு தெரிஞ்சு சுக்கிரனும் பாருங்கள் உங்களுக்கு 8ல் தான் இருக்கிறார். ஆனால் 4 தேதிக்கு மேலே சுக்கிரன் கொஞ்சம் ரிலீஸ் ஆயிடுவார். 8லிருந்து 9க்கு போயிடுவார். அப்படி போயிட்டாருன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். சரிங்களா? அப்படி போகும்போது உங்கள் மனைவினாலேயோ அம்மானாலேயோ கண்டிப்பாக கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுவாங்க. அதனால் சின்ன சின்ன பிரச்சனை இருந்ததுன்னா விடியறதுக்குள்ளே பேசி முடித்து செட்டில் ஆகிடுங்க. அப்படி இல்லைன்னா அந்த சங்கடத்தை பெருசாக கொண்டு போகாதீங்க. அப்படி போனீங்கன்னா சிறுசு பெருசாகி அந்த சங்கடத்தினால ரொம்ப மன உளைச்சலுக்கு ஆளாயிருவீங்க. அதனால் விட்டு கொடுத்து போவர்கள் கெட்டு போவதில்லை. விட்டு கொடுத்து போகிறதுனால நம்ம ஒன்றும் கெட்டு போகிறதில்லை. மற்றவங்ககிட்டவே விட்டு கொடுத்து போகிறோம். நம்ம ஃபேமிலிக்குள்ளே விட்டு கொடுத்து போனால் ஒரு பிரச்சனையுமே இல்லை. சரிங்களா? மற்றவங்க வந்து நமக்கு புத்திமதியாக அட்வைஸ் பண்ணுற அளவுக்கு வச்சுக்க வேண்டாம்னு சொல்கிறேன் நான். ஒன்று. அடுத்தது உங்களுக்கு புதன் பாருங்கள் 8ல் தான் உட்காந்துருக்கிறார். அவருமே பாருங்கள் இப்போ வந்து வக்கரத்தில் இருக்கிறார். அப்போ வந்து புதன் வந்து 7 தேதி வரைக்கும் அவர் வக்கரத்தில் இருக்கிறதுனால ஓரளவுக்கு பரவாயில்ல. ஏன்னா எப்பயுமே வக்கரமாகக்கூடிய கிரகம் இயல்புக்கு மாறாக வேலை செய்யும். இப்போ 8ஆம் இடம் வந்து 8ஆம் இடம்ன்றது கெட்டு போன இடம். அதுதான் சொல்லுவாங்க 8லையும் கெட்டிடும் ராஜயோகம். அப்போ வந்து புதன் 8ல் போய் கெட்டு போயிட்டார். ஆனால் கெட்டு போயிருந்தாலும் அவர் வந்து பார்க்கும்போது வக்கரத்தில் இருக்கிறதுனால தான் நல்லது பண்ணுவார். அடுத்தது 7ஆம் தேதிக்கு மேலே பார்த்தீங்கன்னா அவர் 8ஆம் இடத்துலேருந்து 7ஆம் இடத்துக்கு வந்துடுவார், பின்னோக்கி வந்துடுவார். அப்படி வந்துட்டாருன்னா 7ஆம் தேதிக்கு மேலே 24ஆம் தேதி வரைக்கும் 17 நாளைக்கு அப்போ புதன் என்ன பண்ணுவார்னா தன்னோட சொந்த வீட்லேயே இருந்து வக்கரம் அடைஞ்சிருவார். அந்த 17 நாளைக்கு பெருசாக ஒன்றும் நல்லதை பண்ண மாட்டார். அதுக்கப்புறன்றது பிறகு 24ஆம் தேதிக்கு மேலே 31ஆம் தேதி வரைக்கும் அந்த ஒரு வாரம் மீண்டும் சூப்பராக இருக்கும். அப்போ தான் உங்களுக்கு இந்த படிப்பு நல்லாயிருக்கும், யோசனைகள் நல்லாயிருக்கும், தெளிவான ஒரு முடிவு எடுப்பீங்க. எடுத்து வைக்கிற ஒவ்வொரு முடிவுமே உங்களுக்கு சாதகமாக இருக்கும். சரிங்களா? அதே மாதிரி வந்து பார்த்தோன்னா 9ஆம் இடத்துக்கு அதிபதி சூரியன் எப்பயுமே உங்களுக்கு பாக்கியஸ்தானத்துக்கு அதிபதி, பிதுருஸ்தானத்துக்கு அதிபதி சூரியன். அந்த சூரியன் உங்களுக்கு இந்த மாதத்தில் சூப்பராக வந்துட்டார். 7ஆம் இடத்துல கலஸ்திரஸ்தானத்தில் வரன் பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய தனுசு ராசிக்காரங்களாக இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு கல்யாணம் பண்ணக்கூடிய பிரார்த்தனை உங்கள் ஜாதகத்தில் நல்லா இருந்துருச்சுன்னா இந்த மாதம் உங்களுக்கு ஓரளவுக்கு பொண்ணு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மாப்பிள்ளை தேடிட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு அமையறதுக்கு வாய்ப்பு உண்டு. அப்போ உங்கள் லக்னத்துக்கு 7ஆம் இடம், இப்போ ஒரு உதாரணத்துக்கு நீங்கள் மேச லக்னம்னு எடுத்துக்கோங்க. 7ஆம் இடம்னா துளாராசி. துளாராசி நல்லா இருக்கா? அந்த துளாராசிக்கு அதிபதி சுக்கிரன் நல்லா இருக்கிறாருன்னு பாருங்கள். அந்த கலஸ்திரக்காரகன் நல்லா இருந்துட்டா கண்டிப்பாக உங்களுக்கு திருமண வாழ்க்கை நல்லாயிருக்கும். சரிங்களா? எப்பயுமே பொது பலன்னா நம்ம ராசி வச்சு பார்க்குறோம். ஜாதகத்துக்குன்னு போயிட்டிங்கன்னா லக்னத்தை அடிப்படையை வச்சு தான் நம்ம பார்க்குறோம். அதனால் உங்கள் லக்னத்தை வச்சு பாருங்கள், நல்லா இருக்கா கெட்டு போச்சுன்றதை மட்டும் பாருங்கள். ஒன்று. அப்போ இந்த காலத்தை பொறுத்த வரைக்கும் நான் சொல்லக்கூடியது என்னென்னா, இந்த ஜூலை மாதம் கண்டிப்பாக தனுசு ராசிக்கு ஒரு 35% கொஞ்சம் கிரிட்டிக்கலாக தான் இருக்குன்னு தான் நான் சொல்லுவேன்.
மீது ஒரு 65% பரவாயில்ல. அதனால் ஒன்றும் இல்லை, கமிட்மெண்ட்டு கம்மி பண்ணிக்கோங்க. இப்போ ஒருத்தருக்கு ஜாமீன் எடுத்து போட சொல்கிறாங்க. ஐயா போடலைன்னா தப்பாக நினச்சிருவாரு. நினச்சிட்டு போட்டுன்னு சொல்கிறேன், போட வேண்டாம். போட்டுட்டு அதுக்கப்புறம் வருத்தப்படுறத விட கம்முன்னு போடாமல் சேர்ந்துக்கோங்க. ஏன்னா ஆல்ரெடி இது மாதிரி போட்டிருந்தீங்கன்னா நீங்கள் தான் தண்டனை அனுபவிச்சுட்ருப்பீங்க, தண்டனை கட்டிகிட்டு இருப்பீங்க. இந்த நிமிஷம் தான் உண்டு தான் வேலை உண்டுன்னு இருங்க. தனுசு ராசிக்கு நல்லது. இதை நீங்கள் அனுபவித்து பார்த்து சொல்லுங்கள். சரி நேயர்களே, உங்கள் பொன்னான நேரத்தை ஒதுக்கி இவ்வளவு நேரம் என்னோடய காணொலியை நீங்கள் முழுமையாக பார்த்ததுக்கு மனசிலிருந்து கேட்டுக்கிறேனுங்க. நன்றி.